நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு பக்தர்களே, குடும்ப பிரச்சனைகள் நிறைய அன்பர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த முறை நம்ம ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய ஃபோனாக இருக்கட்டும், அல்லது வெளி மாநிலங்கள், நிறைய ஃபோன் கால்ஸ் பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் தான் பெருசாக இருக்குது. இன்றைக்கி கால சூழ்நிலை குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கா சாமி. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், திருமணத்துக்கு முன்பாக இருக்கலாம், திருமணத்துக்கு பின்பாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், இல்லை காதலிக்கிறதால பெற்றோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப கௌரவமாக இருக்கலாம். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வருதுன்னா இதுதான் ஒன்று, பொண்ணை பற்றி பேசுகிறாங்க, இல்லை பையனை பற்றி பேசுகிறாங்க, இல்லை மாப்பிள்ளையை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுக்காரை பற்றி பேசுகிறாங்க, அப்படி இல்லைன்னா கணவன் மனைவியை பற்றி பேசுகிறாரு, மாமியாரை பற்றி பேசுகிறாரு. இன்றைக்கி ஏன் கிரக சூழ்நிலை, கால சூழ்நிலை ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை? ஏன் அந்த நிம்மதியான வாழ்க்கை இல்லை? நாம் என்ன தப்பு செஞ்சோம்? நமக்கு ஏன் இப்படி நடக்குது? நாமளும் மற்றவங்களைப் போல ஒரு ஹாப்பியாக, ஒரு கலர்ஃபுல்லாக, ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஏன் நமக்கு கிடைக்கல? ஸோ நம்மளுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய அன்பர்கள் உலகம் முழுவதும், வேர்ல்டு வைடு நிறைய ஃபோன் கால்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள். ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆகி 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வாழ்ந்தவங்களாக கூட அந்த கேது தசையோ, கேது புத்தியோ, அல்லது செவ்வாய் தசை, இல்லை பாதகாதிபதி தசை, இதெல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரிவு ஏற்படுது. எப்போ முதிர்ந்த வாழ்க்கையில் 20 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, இல்லை 30 வருஷம் வாழ்ந்ததுக்கு பிறகு, வயோதிக பருவத்தில். ஆனால் இப்போ நியர்பையாக கல்யாணம் பண்ணாங்க, ஒரு 6 மாதம் தான் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, ஒரு 5 வருஷம் ஆகுது, ஒரு குழந்தை இருக்கும். மனைவி ரொம்ப கணவனை மதிக்காமல் இருக்கிறது. அந்த ஆம்பளைக்கு ஒரு வீட்டில் மரியாதையே இருக்காது. அது அந்த ஆம்பளையுடைய மனவேதனை இருக்கே, அது சொல்லி மாளாது. இவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம்னு வீட்டுக்குள்ளே ஒரு ஆம்பளைக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா அந்த ஆணுடைய மனநிலை எவ்வளோ கவலை, கஷ்டப்படும்ன்றது நமக்கு தான் தெரியும். அப்போது குழந்தை பிறந்தது சாமி, வேணுமுன்னே கூட்டு போய் வச்சுருக்காங்க, மாமியார் பண்ணுற வேலை, வேணுமுன்னே இழுத்து போயிட்டாங்க சாமி, கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டாங்க, போலீஸ் கேஸ் ஆகுது, அந்த மாதிரி பொண்ணு அது கிடையாது, என்னை விட்டு பிரிஞ்சு இருக்காது அப்படின்லாம் அவர் வருத்தப்படுவார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் அந்த மனைவி ஆங்கினவங்க அந்த குடும்பத்தையே எடுத்து தன் தலையில் போட்டு சுமப்பாங்க, குடும்பத்துக்காகவே உழைப்பாங்க. ஆனால் ஒன்று கணவர் மதிக்க தெரியாது, அம்மாவோட சேர்ந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவார், இல்லை கணவர் சப்போர்ட் இருக்கும், மாமனார் மாமியார் சப்போர்ட் இருக்காது. அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் உழைச்சி கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுது, நமக்கு ஒரு வீண்பழி வருது, ஒரு நல்ல பேர் இல்லைனாக்கா உழைச்சி அதாவது சம்பாரித்து கொடுத்து குடும்பத்தை காப்பாற்றி அப்போ கூட ஒரு நல்ல பேர் இல்லை, அவப்பெயர் தான் ஏற்படுது, வீண்பழி தான் வருதுனாக்கா இதெல்லாம் சரி பண்ணிக்கணும். கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அப்போ அதே போல் தான் பிள்ளைங்களுடைய படிப்பாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், கல்யாணமாக, பசங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதனால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் பசங்களை, பொம்பளை பசங்களோ ஆம்பளை பசங்களோ யாராக இருந்தாலும் வயசில் கல்யாணம் பண்ணணும், அப்போ திருமணம் நடக்கலை, அதனால் வரக்கூடிய மனக்கவலை, மனக்குழப்பம், இப்படி குடும்பத்தில் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, சொத்து பிரச்சனையிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, குழந்தை பாக்கியத்திலிருந்து எல்லாத்துக்கும் உங்கள் ராசிக்கு நம்ம தீர்வு காண போகிறோம். இதுக்கு மெயினாக சனி பகவானுடைய தோஷம்தான் காரணமாக இருக்கும். ஏன்னா இருக்கிறதே 12 ராசி தான். இந்த 12 ராசியில் 7 ராசி எப்படியாவது சனி பகவான் ஆட்டி படைக்கிறார் எப்பொழுதுமே. இப்போ 7.5 சனின்னா 3 ராசி, கும்பம், மீனம், மேஷம்.
அதே போல் கண்டகச்சனி, அஷ்டமசனி, அர்த்தாஷ்டமசனி, சிம்மம், கன்னி, தனுசு, இது போக சனியுடைய பார்வை ரிஷபத்துக்கு. அப்போ 7 ராசி போயிடுச்சு. இது போக ராகு கேதுவால் 2 ராசி போயிடும். அப்போ 7 2 9 ராசி போயிடுச்சு. அப்போ ஒரு 3 ராசி தான் பேலன்ஸ் நிற்கும். அப்போ எப்படி பார்த்தாலும் 12 ராசிக்கும் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், வீண்பழி அவமானங்கள், வீட்டில் மரியாதை இல்லாமல் இருக்கிறது, இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தனித்தனியாக பார்க்கலாம் பாருங்கள். கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்தவரையிலும் மனசில் ஆசைகள் அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்கு ஆசைப்படுறீங்களோ இந்த கன்னிராசி அன்பர்கள் மட்டும் அதில் 50% ரீச் பண்ணுவாங்க. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா பாதி வீடு கட்டிடுவாங்க, பாதி வீடு கட்டுறதுக்கு போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய கிரவுண்டு ஒரு இடம் வாங்கினோன்னா, ஒரு கிரவுண்டு வாங்கினா அரை கிரவுண்டு வாங்கிடுவாங்க, அரை கிரவுண்டு வாங்கினா 1/4 கிரவுண்டு வாங்கிடுவாங்க, மீதி அரை கிரவுண்டுக்கு போராடுவாங்க. அதே தான் எல்லா இடத்திலும் போராட்டம் இருக்கும். இப்போது நான் ஓப்பனிங்கில் சொல்லியிருந்தேன், முதல் குழந்தை பிறந்துடும், 2வது குழந்தைக்கு முயற்சி செய்வாங்க, மனசு பயமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வேணாம்னு தோணும். வேணுமா வேணாமான்னு இவங்களால முடிவு பண்ண தெரியாது, ஒரு காலதாமதம் ஏற்பட்டு இருக்கும். இல்லைன்னா இவங்க ஆசைப்பட்டு அது நிறைவேறி இருக்காது. புரியுதுங்களா? இப்போ நிறைய இடங்கள் நீங்கள் பார்க்கலாம், முதல் குழந்தை பிறந்திருக்கும், 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணுவாங்க, நடக்காது. அப்போ இது எல்லாமே கிரக யுத்தம்னு பேர். இந்த கன்னி ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கிரக யுத்தம் போல இருக்கும். ஒரு கிரகமோ இன்னொரு கிரகமோ சண்டை போட்டுக்கிற மாதிரி, யுத்தம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா கன்னி ராசியுடைய வாழ்க்கை. அதனால தான் கண்டக சனி அப்படின்னு சொன்னார். கண்டம்னா என்னங்க? ஒரு ஆபத்து. உயிருக்கு ஆபத்து வராது, கவலைப்படாதீங்க, உயிருக்கு ஆபத்து வராது. உடல்நிலை ஆரோக்கியம், மனசுக்குத்தான் வலி ஏற்படும், மனசுக்குத்தான் கவலை ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, இதில் சனி பகவான் கன்னி ராசியை நேர் பார்வையாக பார்க்கிறார். இந்த நேரடி பார்வையாக பார்க்கறதுனால வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்க குடும்பத்தால் நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். வெளிநாட்டில் வசிப்பாங்க, அவங்க பணங்காசெல்லாம் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு அனுப்பி வைப்பாங்க. அவங்க அந்த பணங்காசை வச்சு தம்பிக்கோ தங்கைக்கோ அக்காவுக்கோ ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு இவருக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணுவாங்க. இல்லை பூர்வீக சொத்துல ஏமாற்றங்கள் இருக்கலாம், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், அப்பா அம்மாவே ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளலாம். இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் கன்னிராசிக்கு இயற்கையாகவே குடும்பத்தில் ஏமாற்றங்கள். அதே போல் பசங்க மெயினாக ஒழுங்காக படிக்காமல் இருக்கிறது, அதில் இல்லை படித்து அதில் ரீச் பண்ண முடியாமல் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பாவசாமி புள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தது, ஆனால் நீட்டில் எத்தனை வாட்டி தோத்துட்டாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எத்தனை வாட்டி தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரியான குற்றங்கள், பசங்க ஜெயிக்க முடியாமல் இருக்கிறது, இதெல்லா தடைக்கும் இங்கே கிரக யுத்தம் தான் காரணம், சனி தோஷம்தான் காரணம், இந்த கண்டக சனிதான் காரணம். அப்போ முதல் குழந்தையாக இருக்கலாம், 2வது குழந்தையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது பசங்க நல்ல முறையில் படித்து நல்ல ஸ்கோர் பண்ணி நல்ல மார்க் எடுத்து கூட அவங்களுக்கு மேல் படிப்பு கிடைக்காமல் இருக்கலாம். இல்லை மேல் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் தடைபடலாம், அதில் வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம். இல்லை நல்லா படித்து முடித்து எக்ஸாம்லாம் பரீட்சை எழுதி கூட உங்களுக்கு என்ன இருக்காதுங்க, நினச்ச இடத்துல வேலை கிடைக்காம காலதாமதம் ஏற்பட்டுக்கிட்டே போகலாம். வேலை கிடைக்கிறதுல வருமான தடையாக இருக்கலாம். ஆண் பெண் இருபாலரும், அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஆண் பெண் யாராக இருந்தாலும் அதில் வரக்கூடிய ஈகோ ப்ராப்ளமாக இருக்கலாம். கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், இல்லைனா நீங்கள் ஒரு இடமாகவும் குடும்பம் ஒரு இடமாகவும்
கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கலாம், அதில் வரக்கூடிய கஷ்டம், மனக்கவலைகள், மனக்குழப்பம், எப்போ சாமி நாங்கள் திரும்ப சேருவோம், அல்லது வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகிறது, அடுத்து வெறும் மருத்துவ செலவுகளாக வருவது. புரியுதுங்களா? தொடர்ந்து வீண் செலவு வந்துக்கிட்டே இருக்குது சாமி, ஹாஸ்பிட்டல் செலவு வந்துகிட்டே இருக்கு சாமி. இவ்வளவும் எப்போ? வீட்டில் தொடர்ந்து வழிபாடு நடந்துக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து வழிபாடு நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி வழிபாடு நடந்து கூட இதெல்லாம் தாண்டி சனி வேலை செய்கிறாரு, கிரகம் வேலை செய்யுது, கிரக யுத்தம் வேலை செய்யுதுன்னா அப்போ இதெல்லாம் கட்டாயம் சரி பண்ண வேண்டிய இடத்தில் நமது கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறார்கள், பொறுப்பு உள்ளது. அதனால தான் நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன், வீண்பழி அவமானங்கள்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, வளர்ச்சி பாதை கொண்டு போகிறதுக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்து எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு உங்களை கொண்டு வரணும்னா அதுக்கு நிறைய வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், இதெல்லாம் கிராஸ் பண்ணி ஆகணும். அப்போ கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனி வேலை செய்கிறது. இந்த கண்டக சனியை நீங்கள் நிவர்த்தி செய்தால், சனிக்கான கிரக பிரீத்தி, சனிதோஷ நிவர்த்தி அல்லது இடதோஷ நிவர்த்தி, மெயினாக இடதோஷ நிவர்த்தி அல்லது சனிதோஷ நிவர்த்தி பூஜை செய்தால், வழிபாடு செய்தால் இந்த கண்டக சனியிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே.